Periyar Maniyamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. உலகெங்கும் உள்ள பிகின் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வைகாசி மாத ராசி பலன். ஒவ்வொரு மாதமும் இந்த தமிழ் மாதம் எப்படியெல்லாம் இருக்கும், எனக்கு என்னவெல்லாம் கொடுக்கும், நம்ம வரிசையாக பார்த்துட்டே வரோம். போன மாதம் சித்திரை பார்த்தோம். இந்த தடவை வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகிறது, கிரகங்கள் எப்படி என்னை இயக்க போகிறது, நிறைய கிரக பயிற்சிகள்லாம் நடந்திருக்கு. அது எனக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா, ஓப்பன் பண்ணாலே குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி, இனிமேல் வரக்கூடிய குரு அதிசார பயிற்சி வரைக்கும் பார்த்து முடிச்சாச்சு. இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக எனக்குன்னு இந்த ஒரு மாதம் வைகாசி மாதம் இருக்கக்கூடிய கிரகங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஒரு மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது, என்னெல்லாம் பார்க்க போறீங்க, என்னெல்லாம் அட்ராக்ட் பண்ண போறீங்க, நினைச்சதெல்லாம் நடக்க போதா, வாங்க பார்க்கலாம். தன்னுடைய குதூகல பேச்சால் அனைவரையும் சொக்க வைக்கும் ரிஷபராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த வைகாசி மாசம் 2025 வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஜாலியோ ஜாலி அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்க போது. இது வரைக்கும் தலைக்கு மேல உட்கார்ந்துருந்த மிஸ்டர் குரு அப்படி ஓரம் கட்டி 2ஆம் இடத்திற்கு அனுப்பியாச்சு. யூஸ்வலாக தலைக்கு மேலே குரு வனவாசம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் ராசி பலன் சொல்லும்போது சொல்லவே இல்லை. அப்போ குரு சூப்பர் நீங்கள் இப்போ மட்டும் வனவாசம்லாம் டைலாக் கொடுறீங்க தானே சொல்கிறீங்க. என்ன பண்ணுறது, நம்ம நல்ல விதமாக சொல்லணும்ல. ஆனால் இந்த தடவை நிஜமாவே நல்லா இருக்க போகுது. நீங்கள் தான் ஒரு 6-7 மாதமாக பார்த்து ஏரில் தான் இருக்கீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு சூப்பர்னு எல்லா ஜோசிக்காரங்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனால் எப்போ இருந்து சூப்பர் அப்படின்னா இப்போ இருந்து தான் சூப்பர். உண்மையாக சொல்லணும்னா வைகாசி மாதத்துலேருந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு விடியல் பிறந்து விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 4 பிரம்மாண்ட கிரகங்களுடைய பெயர்ச்சியின் அடிப்படையிலும் சரி, சூரியன் வந்து அமரக்கூடிய அந்த நகர்ச்சியும் பொறுத்து எடுத்தோமே. ஆனால் இந்த வைகாசி மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஆளுமை பண்பு அதிகரிக்க போகிறது. ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, உன்னை விட்டு அந்த ஃபைலை பார்க்க ஆளே இல்லைப்பான்னு உங்களை ஏற்றி விட்டு ஐஸெல்லாம் வச்சு நிறைய வேலை வாங்க போகிறாங்க. அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லலாம். சூரியன் வேற தலைக்கு மேலே வந்து உட்காந்துருக்கிறாருல்ல, அப்போ ஒன்ன மாதிரி உண்டான்னு சொன்னா போதும். நான் யார் தெரியுமா, எனக்கு பின்னாடி யார் இருக்காங்க தெரியுமா, அப்படிலாம் சொல்லி இந்த தடவை ரிஷபராசிக்காரங்க பயங்கரமா வந்து ஒரு புது அவதாரம் எடுப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது மிக அதிகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ராசிக்குள் சூரியன் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பயங்கரமான செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகரிக்கும். முதல் விஷயம், ஒரு மாதிரி சஞ்சலமா இருந்த நிலைமையெல்லாம் மாறி எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிடலான்ற நம்பிக்கை அதிகரிக்கும். இயல்பா அதுதான் தேவை ஒரு மனுஷனுக்கு. நம்ம அப்படியே டவுன் ஆகும்போது அதெல்லாம் இல்லை, எல்லாம் சரி பண்ணிட முடியுன்ற அந்த நம்பிக்கை வர வைக்கிறதுக்கு கிரகங்களுடைய ஆளுமை தேவை. இந்த தடவை உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு தெரியாது. இந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு ஒரு புதிய நம்பிக்கை, புதிய உத்வேகம், புதிய எனர்ஜி எல்லாம் கிடைக்க போகுது. இத்தால் வெறும் பர்ஸ்ல காடா இருந்துச்சுல்ல, இனிமேல் காசா இருக்க போகுது. இந்த ஒரு மாதம் நல்லா நோட் பண்ணிச்சு. லிக்விட் கேஷ் அப்படியே நிறையா கையில் புழங்க போகிறது. ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிறைய ஸ்வீட் சாப்பிட போறீங்க. நிறைய வந்து லிக்விட் கேஷ் கையில் போடுறல போகுது. நிறைய பேருக்கு சொந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மே மாதம் 28-29 தேதிக்கு அப்புறம் உட்காந்து ஸ்கெட்ச் போட ஆரம்பிக்க போறீங்க, பிளானிங் பண்ண போறீங்க. இது வரைக்கும் வேலையிலே இருக்கோமே, எக்ஸ்ட்ரா ஒரு வேலை பார்ப்போமா, இல்லை பாஸுக்கு தெரியாமல் புதுசாக ஏதாவது ஓப்பன் பண்ணுவோமா, வேண்டாமான்ற மாதிரியான சிந்தனையெல்லாம் வரப்போகிறது. இல்லை வீட்டில் இருப்பவர்களுக்கு ஏதோ ஒரு தொழிலை தொடங்கி அதன் மூலமான வருமானத்தை உங்களுக்கு ஈட்டி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. ஒன்றா நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போறீங்க, இல்லை வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு சின்ன சொந்த தொழில் மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்க போறாங்க. திடீர்னு வந்து இந்த என்ன சொல்றது, சாரி விற்கிறது, ட்ரெஸ் விற்கிறது, ஜுவல் விற்கிறது, ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ்லாம் விற்கிறது, ஃபேஷன் ஐட்டம்ஸ்லாம் விற்கிறது அப்படின்ற மாதிரி தன்மையில் வந்து இயக்கலாமான்ற மாதிரி யோசனை வரப்போகுது. ஏன்னா 2ஆம் வீட்டு அதிபதி காலபுருஷனுக்கு அவர் தான் உங்களுடைய அதிபதியும் கூட. அவர் போய் உச்சம் அடைஞ்சிருக்காரு. சுக்கிரன் உச்சமா இருந்தா என்ன அப்படின்னா சுகவாசியா இருப்பீங்க. இயல்பாவே ரிஷப சுகவாசி தான். இந்த தடவை இன்னுமே சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம், நிறைய நகை சேரக்கூடிய காலம்னு சொன்னேன். நிறைய பேர் நகை சேர்ந்துச்சு சொன்னீங்க. இந்த தடவை நிறைய வந்து ரொமான்ஸ் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. கணவன் மனைவிக்குள் இருந்த பிணக்க நிலையெல்லாம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். 2ல குரு போகும்போது, குடும்பஸ்தானத்துக்குள் போகும்போது, குரு அப்படின்றவரே வந்து நிறைய விஷயத்தை இண்டிகேட் பண்ணி கூட ஆடு. ரொம்ப சிம்பிளா சொல்லட்டுமா, நான் தூய தமிழ்ல சொல்றேன், நீங்க இன்டெரக்டா புரிஞ்சுக்கோங்க. சிற்றின்பத்திற்கு அதிபதியே குரு தான். அவர் 2ஆம் இடத்திற்கு போகும்போது இந்த ஒரு மாசம் ஜாலின்னு இருக்க போறீங்க. மனசு ரிலாக்ஸ் ஆக போகுது. முதல்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணத்திற்கான வரன்கள் பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் மே மாதம் 25ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 15 தேதிக்குள்ள ஃபிக்ஸ் ஆக போகுது. எத்தனை மேட்ரிமோனி பார்த்தியாச்சு, இன்னும் ஒண்ணுமே நடக்கல அப்படின்னா இந்த மாதம் ஒரு மாதம் கண்டிப்பாக
உங்களுக்கு தேவைப்படுகிற உங்க மனதிற்கு பிடித்த வரன்கள் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகளை குரு உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்படியே ஒரு மாதிரி போன தடவை காய்ச்சல், சளி, தொந்தரவு, நெய் நெய் நெய்ன்னு ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்த அந்த ஒரு மாதம் எப்படியே நிவர்த்தியாகி இந்த தடவை ஆரோக்கியம் அதிகரிக்க போகிறது. ஏன்னா சூரியன் தான் மருத்துவக்காரர்கள். அவர் உங்களோட உட்கார்ந்துருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வரைக்கும் இருந்த அந்த சளி தொந்தரவெல்லாம் வெளியில நிவர்த்தி ஆக போகுது. ஆனா தலைக்கு மேல சூரியன் இருந்தா ஹீட் ஆக போகுது. கபாலிடா நெருப்புடான்ற மாதிரி இருக்க போறீங்க. கொஞ்சம் உணவு விஷயத்தில் கண்டிப்பான கவனம் தேவை தேவை தேவை. நிறைய பஞ்சாயத்து பண்ண போறீங்க இந்த தடவை. எக்ஸ்பெஷலி அம்மாவா பொண்டாட்டியான்னு தெரியாத மாதிரி ஒரு டூவா டே சுச்சுவேஷன்லாம் நிறைய வரப்போது ஃபேஸ் பண்ண போறீங்க. ஆனா அதுலயும் நீங்க சமாளிச்சு வந்துருவீங்க. அதுதான் உண்மை. ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடும்பக்காரகன் உங்களோட வீட்டில் அமரும் போது நிறைய நான் டான் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை உங்களுக்குள் கிரியேட் பண்ணி கொடுப்பார். அப்போ அதுக்கான வேலையெல்லாம் வரதானே செய்யும். நிறைய கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்துலாம் இருக்கு. சொம்பெல்லாம் தேவைப்படும், பார்த்து வச்சுக்கோங்க ரிஷபராசினியர்கள். அதை தாண்டியும் கரெக்டாக இந்த ஒரு மாதம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது. வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது. வேலைப்பளு அதிகரிக்க போகுது. உங்களை நம்பி பொறுப்புகள் ஒப்படைக்க போறாங்க. நம்மளை நம்புறாங்களேன்றதுக்காண்டியே நீங்க உண்மையா உங்களுடைய கம்பெனிக்கு உழைச்சு கொடுக்க போறீங்க. இதெல்லாம் நடக்க போகுது. சொந்த தொழில் செய்கிற ஆட்களாக இருந்தார்கள் 2 மடங்கு லாபம் அதிகரிக்க போகிறது. 2ஆம் இடத்திற்கு குரு வரும்போது எப்படி இருந்தாலும் பணத்தை கொண்டு உங்களிடம் கொண்டு கொடுத்து விடுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது கொஞ்சம் உடல்நிலையில் மட்டும் கவனம் தேவை. வாங்குற காசெல்லாம் ஹாஸ்பிட்டல் கொடுக்குற மாதிரியான சூழலை கிரியேட் பண்ணி விட்டுருவாரு. அதனால அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடம் சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல கேது அமரும் போது சின்ன சின்னதா சுகங்கள் சார்ந்து ஒரு மாதிரி கம்ஃபர்டாவே என்னால் தூங்க முடியல அப்படின்ற மாதிரியான நிலைமையெல்லாம் இந்த முதல் 15 நாட்கள் அப்படின்றது இருக்க போகுது. ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறிடும். ஸோ மே மாதம் எண்டு வரைக்கும் படுத்தா தூக்கம் வர மாட்டேது, இல்லை தூங்கினா ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இல்லாத மாதிரி ஒரு சின்ன ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது தூக்கத்தில் இருக்க போகிறது. ஆனால் ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் நல்லா நிம்மதியாக தூங்குவீங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. குழந்தைகள் மூலமாக ஒரு பெயர் புகழ் ஆனந்தம் கிடைக்க போகுது. நிறைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் செலவு பண்ணுறதுக்கான டைம் பீரியட்லாம் இருக்குது. அந்த செலவின் மூலமாக சந்தோஷம் கிடைக்க போகிறது. நிறைய அனுகூலம் கிடைக்க போகிறது. நிறைய மார்க்கெட்டிங் பீப்புள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வியாபாரம் விருத்தியாக போகுது. யாரெல்லாம் பேச்சை தொழிலாக கொண்டிருக்கிற வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் சரி, டெலிகிராம் ஒர்க் டெலி கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருக்க ஆளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் யாரால் வாயால் பிழைக்கக்கூடிய பேச்சை தொழிலாக கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை ரிஷபராசிக்காரர்களுக்கும் இந்த தடவை பயங்கரமான ஒரு ஹைக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு தடவை அப்படியே எதிர்பார்க்காம லைஃப் அப்படியே அப்ல பாரிடுச்சு இல்லை. போன வருஷம் பார்க்கும்போது இந்த வருஷம் வேற மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே ஒரு நல்ல தகவல்களோடு தான் உங்களுக்கு ஆரம்பித்திருக்கிறது. எஸ்பெஷலி வைகாசி மாதம் குரு போய் உட்காந்து அது மிருகசீடம் நட்சத்திரத்தில் அமரும் போது சொல்லவே வேண்டாம். அதி அற்புத உன்னதமான நேரம் அப்படின்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதே நிறைவேறி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அம்மாவோட உடம்பு ஒரு மாதிரி படுத்திட்டு இருந்த நிலைமையெல்லாம் மாறி சரியாகக்கூடிய காலகட்டம். ஏன்னா 4ஆம் இடம் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சுகஸ்தானத்து கேது வரும்போது சூரியன் வரை இருக்கும்போது என்ன ஆகும்னா அம்மாவின் உடல்நிலை சீராயிடும். உங்களோட உடல்நிலை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம். தயவு செஞ்சு வெளியில சாப்பிடும்போது பார்த்து ஹைஜீனிக்கா இருக்கான்னு சாப்பிடுங்க. இல்லை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கொண்டு கொடுத்துமே. குருவோட ராகு சேர்க்கையோட இருக்கு. அதனால அதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 2ஆம் இடம் அப்படின்றதே உணவு, வாய், சாப்பிட்ற இடம். அப்ப சாப்பிட்ற இடம், நம்ம சாப்பிட்ற பொருட்கள் மூலமாக தேவையில்லாத வயிற்று உபாதங்கள் லைட்டா எட்டி பார்க்கக்கூடிய காலம் அப்படின்றது இருக்கு. ஏன்னா போன மாசமே ஆரம்பிச்சிருக்கும். இந்த மாசம் இன்னும் கொஞ்சம் அது பெரிதாகக்கூடிய காலகட்டம். வயிற்றுக்கு சேரக்கூடிய உணவு மட்டுமே எடுத்துக்கோங்க. இல்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுரும். அதை தாண்டியும் ரிஷபராசிக்காரங்க நீங்க படிக்கிற குழந்தைகளாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை சூப்பரா இருக்க போகுது. உங்களுடைய வித்தைகள் மேலோங்க போகிறது. உனக்கு இதெல்லாம் தெரியுமா, நீ இப்படிலாம் ட்ராயிங் பண்ணுவியா, இப்படிலாம் டான்ஸ் ஆடுவியா, இப்படிலாம் பண்ணுவியா, அப்படிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுடைய தனித்திறமை மேலோங்க போகுது. நீங்க ரிஷபராசி குழந்தையா இருந்தாலும் சரி, ரிஷபராசியை குழந்தையாக வீட்டில் வைத்திருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இந்த தடவை குழந்தைகளுடைய வித்தை திறன், ஏன்னா 4ஆம் இடமே வித்தை ஸ்தானம் தான். கேதுவே மைக்ரோவா யோசிக்கக்கூடிய ஆளு. குழந்தைகளுடைய ஆராய்ச்சி, நுண்பா நுழைபுலம்னு சொல்லுவாங்க, நுண்ணிய ஆராய்ச்சி, அப்படியே ஒரு மாதிரி ஷார்ப்பா உட்காந்து பண்றது, இதெல்லாமா தெரியும், இதெல்லாமா உனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி பிள்ளைகளை பற்றியான பூரிப்பு அப்படின்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக நிகழப் போகிறது. நீங்க ஒரு 20 வயதுலேருந்து ஒரு 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் நிறைய பணம், நிறைய ட்ரெஸ் வாங்க போறீங்க, நிறைய ஷாப்பிங் பண்ண போறீங்க, நிறைய டிராவல் பண்ண போறீங்க. ராசிநாதன் உச்சம் அடைஞ்சிருக்கும் போது சொல்லவா வேணும், பத்தாவதுக்கு சூரியன் வேற உட்காந்துருக்காரு. நீங்க சொல்றதுதான் சட்டம் வீட்டுல அப்படின்ற மாதிரி எடுப்பாங்க. இந்த ட்ரெஸ் வேணும் அப்படின்னா எடுத்துக்க அப்படின்றாங்க. இது வரைக்கும் வேணாம்னு சொன்னா இந்த தடவை எடுத்துக்கன்றுவாங்க. இத்தனை நாள் இல்லாம இந்த தடவை
நீங்கள் அடுத்தவர்களுக்கு வாங்கி கொடுக்க போகிறீர்கள். யூஸ்வலி எப்படின்னா ரிஷபம் தனக்கு நிறைய செலவு பண்ணிப்பாங்க. இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் ரிஷபம் செலவே பண்ணிக்க மாட்டாங்க. இந்த தடவை குரு 2ஆம் இடத்துல அமரும் போது ரொம்ப குருவாலே பொறுப்பு கிரகம். அப்போ ரொம்ப பொறுப்பாக போறீங்க. இது வரைக்கும் நெருப்பாக இருந்த நீங்கள் பொறுப்பாக போறீங்க. நிறைய வந்து நமக்கு இது வேணுமா, இதை வந்து இப்போ செலவு, இந்த செலவு இப்போ அவசியமா, இதை இப்போ பண்ணணுமான்ற மாதிரி தாட் ப்ராசஸ் எல்லாம் கிரியேட் ஆகும்போது சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதாவது வீண் செலவுகள் குறையும். ரொம்ப ஒரு விஷயம் என்னன்னா, செலவு பண்றது பிரச்சனை இல்லை, அது தேவையான செலவா இல்லை வீண் செலவான்னு ஒன்று இருக்குல்ல. இந்த தடவை வீண் செலவுகள் குறையக்கூடிய காலகட்டம். நான் தான் சொல்லிட்டேன்ல, பட்ஜெட்லலாம் துண்டு விடாம இந்த மே மாதம் என்னதான் ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டினாலுமே கையில கொஞ்சோண்டு காசு வர்றதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் குரு உங்களுக்கு கொடுப்பதற்கான வழிகள் கண்ணுக்கு முன் தெரிகிறது. ஓகே, நீங்க ஒரு 40 வயதிலிருந்து ஒரு 50 வயதுக்குள் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களாக இருந்தீர்களே, ஆனால் நிறைய சொத்து பிரச்சனை தீர போதுங்க. நான் 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடமே வண்டி வாகனம் சுகஸ்தானம். அந்த இடத்துல போய் கேத வரும்போது தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஆக போகுது. நிறைய பேருக்கு வந்து வீடு விற்கிறது, இல்லை திடீர்னு ரியல் எஸ்டேட்குள்ள நீங்க குதிக்கிறது, சும்மா வந்து கைமாத்தி விட்டு அதன் மூலமாக ஒரு காசு வருதல், எப்படியோ இடம் சம்பந்தப்பட்டு, மனை சம்பந்தப்பட்டு, அம்மா சம்பந்தப்பட்டு எப்படியோ உங்களுக்கு பணம் வர வேண்டிய காலகட்டமா இருக்கு. அதுவும் கமிஷன் ஏஜென்ட்ஸ் மூலமா பணம் வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் 40 வயதுலேருந்து 50 வயதுக்குள் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தால் உங்களுக்கு தான் நிஜமான ஜாக்பாட். வேற யாருக்கு இருக்கோ இல்லையோ உங்களுக்கு தான் நிஜமான ஜாக்பாட். இந்த மாதம் கிட்டத்தட்ட ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு தொகை உங்களிடம் கையில் வந்து சேர்வதற்கான அத்துணை வழிகளும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. இல்லை நீங்கள் நினைச்ச காரியங்கள் அனைத்தும் காரிய தடை நிவர்த்தி ரொம்ப அதுதான் முக்கியம். கண்ணுக்கு தெரியுது ஆனா கைக்கு வரமாட்டேதே, நீங்க தவிச்சிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே மே மாதம் ஒரு 20-25 தேதியை தாண்டி ஜூன் 15 தேதிக்குள்ள ஒரு உத்தரவாதம் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், அது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன நினைச்சீங்களோ அது ஜூன் 15க்குள்ள நடப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தடவை சூரியன் மூலமாக உங்களுக்கு தெரிய போகிறது. ஓகே, நீங்க ஒரு 60 வயதிலிருந்து ஒரு 70 வயதுக்குள் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் இந்த தடவை கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம். ஆனா இது வரைக்கும் இருந்த சளி தொந்தரவெல்லாம் அப்படியே நிவர்த்தியாகி, உடம்பு படுத்தின விஷயம்லாம் நிவர்த்தியாகி சூரியன் மூலமாக உங்களுக்கு ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. மருத்துவக்காரகன் வந்து அமர்ந்திருக்கும் போது மிகச்சிறந்த மருத்துவம் கிடைக்கும் உங்களுக்கு. 10வது குரு வேற சூப்பரா இருக்காரு, 10 ராகு வேற அல்டிமேட்டா இருக்காரு, சனி பண்ணியே ஆவேன்னு நல்லது பண்ணியே ஆவேன்னு வந்து கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாரு. ஏன்னா 11ஆம் இடத்தில் லாபத்தில் சனி. ஸோ தொழில் மூலமாக வெற்றி. இவ்வளோ விஷயமும் நீங்க தொழில் பண்ணாதான் நடக்கும். சும்மா உட்காந்து பார்த்தாலும் எதுவும் நடக்காது. பிரபஞ்சம் உங்களுக்கு வாய்ப்புகளைத்தான் கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு நான் திரும்பவும் சொல்றேன், எனக்கு அது மட்டும்தான் பாக்கி, சொன்னதெல்லாம் நடக்கலன்னு போட்டு எங்களை கமெண்ட் பண்ணி பிரயோஜனமே இல்லை. நீங்க நம்புங்க, நான் நம்புறேன். பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த வாய்ப்புகளை நீங்கள் இந்த பயன்படுத்திக் கொள்ள போகிறீர்கள். நிறைய பேருக்கு தலைமைத்துவம் கிடைக்க போகிறது, அங்கீகாரம் கிடைக்க போகிறது, அடையாளம் கிடைக்க போகிறது. உன்ன மாதிரி உண்டான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட தூக்கி முதலாளி கையில கொடுக்க போறாங்க. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு உங்க உள்ளுக்குள்ள நீங்களே அப்படியே சந்தோஷப்பட போறீங்க, புலங்காயுதப்பட்டுக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதே உதயம். இந்த மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதிக்குள் கனவுகள் நிவர்த்தி, காரிய தடை நிவர்த்தி ஆக போகுது. நடக்கும் நினைச்சு நடக்காம போன விஷயங்கள்லாம் டக்கு 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 நடப்பதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே தெரிய போகிறது. ஓகே, என்ன பார்ப்பீங்க இந்த தடவை அப்படின்னா, நிறைய பேர் குதிரை பார்ப்பதற்கான நேரம். குதிரையா? ஆமாம், எக்ஸ்பெஷலி வெள்ளை இல்லாட்டி சாண்டில் கலர் குதிரைலாம் பார்ப்பீங்க, சாக்லேட் கலரில் இருக்கக்கூடிய குதிரைலாம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தடவை நீங்கள் குதிரை பார்ப்பதற்கான நேரம் 100 மடங்கு இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களோடு இயங்கி கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் சொன்ன இத்தனை விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஒன்றா நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்க்குறது, இல்லை வந்து உங்கள் மொபைல் ஸ்க்ரீனில் பார்க்குறது, எங்கேயாவது போய் உட்காந்துன்னா அந்த இடத்துல குதிரை படம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே தெரிவதற்கான காலம் அப்படின்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிதே இருக்கிறது. லட்சுமி வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து தரக்கூடிய வழிபாடாக இருக்கு. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விளக்கேற்றும் போது அதுல ஒரு கல்கண்டு போட்டு வழிபாடு செய்தீர்களே ஆனால் மகாலட்சுமியின் கடாட்சம் இன்னும் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான காலகட்டம் இந்த வைகாசி மாதம் இனிதே ஆரம்பம். சூப்பரா இருக்கு ரிஷபராசிக்காரர்கள்.